குக்கு வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் கிராமத்து பாரம்பரியமான சமையலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வார வாரம் ஏதாச்சும் ஒரு நேம வச்சு வழக்கம் போல செய்யறத தான் செய்வாங்க. அதே தாங்க இந்த வாரமும் நடக்க போகுது. என்ன அப்படியே கொஞ்சம் மாத்தி மாத்தி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் என்ன மாத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே வழக்கம் போல நம்ம குக்க தானே வந்து கூப்பிடுவாங்க. ஆனா இந்த முறை கோமாளிய வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, குக்குங்க எல்லாமே ஒவ்வொரு கெட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தனி ரூம் இருக்கும் இல்லைங்களா கோமாளிக்கு. இந்த முறை கோமாளிக்கு பதிலா குக்குங்கள வேஷம் போட வச்சு அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க, நிக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம கோமாளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குக்குங்கள செலக்ட் பண்ணலாம். இப்ப குக்குங்க அவங்களுக்கு புடிச்ச சமையல வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்க ப்ராப்பர்ட்டீஸா. ஸோ, அதுல கோமாளி வந்து எந்த ஃபுட்டு பிடிக்குமோ அத எடுத்தா, அந்த ஃபுட்ட சூஸ் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பேர் ஆவாங்க. இதுதாங்க கான்செப்ட். பெருசா மாற்றங்கள் இல்ல. அப்படியே உள்ளார இருக்கிறவங்க வெளியிலயும், வெளியில இருக்கிறவங்க உள்ளாரையும் மாத்தி போட்டுட்டாங்க. அவ்வளோதான் பெரியசா வெறும் வித்தியாசமும் இல்ல. ஸோ இப்ப பேரிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரம்பரிய சமையல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப தான் கடந்த 2, 3 வாரமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் குழந்தைங்கள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டிங்கள கொண்டு வந்தாங்க. இந்த முறை ஃபாரினர்ஸா கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க. பெருசா ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. ஸோ இவங்க குக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும். நம்ம கோமாளிங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட சொல்லி இன்கிரீடியன்ட்ஸ எடுத்துட்டு வர சொல்லணும். இதுதாங்க டாஸ்க்கு. இதுல யாரு பெஸ்ட்டா பண்றாங்க? எப்பயுமே சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னா, சின்னதா ஏதாச்சும் செய்வாங்க. இந்த முறை பாரம்பரியமா வந்து சின்னதா ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் குடுத்திருந்தாங்க. இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுஜிதா தான் இந்த வாரம் ஜெயிச்சிருக்கிறாங்க சனிக்கிழமை எபிசோட்ல. சுஜிதாவோட யார் கோமாளி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புகழ் தான். ஸோ இப்ப சனிக்கிழமை வின் பண்றவங்களுக்கு ஒரு பவர் குடுப்பாங்க. அதாவது கோமாளிய வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா 2 பேத்தோட கோமாளிய இன்டர்சேஞ்ச் பண்ணி விடலாம். அந்த வகையில நம்ம பிரியங்காவோட கோமாளி குரைசியும், இர்ஃபானோட கோமாளி சுனிதா இவங்க 2 பேத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த சீசன்ல எவ்வளோ வாரங்கள் போயிருக்கு. முதல் முறையா பிரியங்காவோட குரைசி பேர் பண்ணியிருந்தாப்ல. அதையும் சனிக்கிழமை எபிசோடோட நம்ம புகழும், சுஜிதாவும் சேர்ந்து மாட்டி விட்டுட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.